வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா, கரண்ட்ல இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ், லேட்டஸ்டான டைகர் ரிசர்வ், ராம்சர் சைட்டு, அப்புறம் பல்லுயிர் பாரம்பரியத்தனம். இதெல்லாம் கரண்ட்ல இருக்கு. ஒரு சின்ன பேக்ரவுண்டோட இத பார்க்க போறோம். இப்ப நம்ம என்னன்னா, இந்த என்விரான்மென்ட் அப்படிங்கிற கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும், யுபிஎஸ்சி பிரிப்பேர் பண்றவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்விரான்மென்ட், ஜியோகிராபி முக்கியமான டாபிக். எக்கனாமி அதே மாரி படிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப டிஎன்பிஎஸ்சி பிரிப்பேர் பண்ற நம்ம இத அவ்வளவு வெயிட்டேஜ் குடுத்து படிக்க மாட்டோம். அப்ப இந்த குரூப் 2ஓ, குரூப் 2ஏவோ நேச்சுரலாவே யுபிஎஸ்சி பிரிப்பேர் பண்ண எழுதும்போது அவங்களுக்கு வந்து 2ஏ மீன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிளியர் ஆகும். சோ நம்மளும் அவங்கள மேட்ச் பண்றதுக்கு கொஞ்சம் என்விரான்மென்ட் கன்டென்ட் வந்து தெரிஞ்சுக்குவோம். சோ இப்ப என்விரான்மென்ட் வந்து பார்த்தோம்னா 1972ல வேர்ல்டுல முதல்ல என்விரான்மென்ட்க்கான சமிட் நடக்குது ஸ்டாக்ஹோம்ல ஜூன் 5ஆம் தேதி. சோ ஜூன் 5 அப்படிங்கிறது வேர்ல்டு என்விரான்மென்ட் டே. எதனால ஜூன் 5னா முதல்ல அந்த 1972ல ஸ்டாக்ஹோம் செஷனால தான். இதுக்கு முன்னாடி கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி 1962ல ரச்சல் கார்சன் அப்படிங்கிறவங்க வந்து சைலண்ட் ஸ்பிரிங்னு ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக்ல என்ன சைலண்ட் அப்படின்னா அமைதியான வசந்தம். அந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா டிடிடி பயன்படுத்துறதுனுடைய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்து சைடு எஃபெக்ட்ஸ். அப்போ அதை வந்து பேன் பண்ணு சொல்லி நிறைய அந்த பூச்சிக்கொல்லி உற்பத்தி கம்பெனி எல்லாமே வந்து பேன் பண்ண வந்து வைக்கிறாங்க. சோ அதுதான் என்விரான்மெண்ட்டுக்கான ஒரு முதல் அவேர்னஸ். அதுக்கப்புறம் இந்த மாநாடு நடக்கிறது. இதோடைய தலைநகர் யூஎன்இபின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க, கென்யா நைரோபி. சரியா? சோ இந்த மாதிரி இந்த வருஷம் ஜூன் 5க்கான தீம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் எர்த் அப்படிங்கிறது, ஒரே ஒரு பூமி அப்படிங்கிறது. சோ 72ல ஸ்டாக்ஹோம் செஷன். இந்தியாவில் அப்ப பிஎம் யாருன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி அம்மா. அம்மா அங்க வந்து அட்டன் பண்ணாங்க செஷன். அட்டன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா பாவர்ட்டி காசஸ் பொல்யூஷன் அப்படின்னு, வறுமையே மாசுபாட்டு காரணம். நாங்கெல்லாம் வறுமையில் இருக்கோம்ப்பா. வறுமையில் இருக்கும்போது விறகடுப்பு தான் வச்சிருப்போம், ஒரு மாட்டுச்சாணம் தான் எரிப்போம். அப்ப நேச்சுரலா பொல்யூஷன் வரத்தானே செய்யும். அப்ப இங்க வறுமை போனா தான் என்விரான்மெண்ட் பத்தி நாங்க யோசிக்கவே முடியும்னு சொல்லி ஒரு அருமையான கருத்தை வச்சாங்க. அங்கிருந்து வந்தோடனே 1972லயே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து போட்டாங்க. அதே வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 73ல வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லி புலிகள் பாதுகாப்புக்கு ஒரு திட்டம் வந்து போட்டாங்க. அப்புறமா 1976 இந்த 42nd அமெண்ட்மெண்ட் குட்டி அரசியலமைப்பு போடும்போது நிறைய விஷயம் சேர்த்திருப்பாங்க. அதுல 48A சொல்லி ஒரு ஆர்டிகிளே ஒன்று சேர்த்து விட்டாங்க, டிபிஎஸ்பியில சேர்த்தாங்க. அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு. ஆக்சுவலா வெறும் 48ல என்ன இருக்கும்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் பிளஸ் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது நம்ம விவசாயம் பிளஸ் வந்து கால்நடைகள். 48 ஒண்ணு போட்டு காடு ஃபாரஸ்ட், அங்க இருக்கிற காட்டு விலங்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் இதையும் வந்து அவங்க வந்து சேர்த்து விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ் வந்து அவங்களே பண்ணாங்க. சோ இப்ப 72க்கு அப்புறம் பாருங்க, இது இந்த குரூப் 2A முடிஞ்ச எக்ஸாம்ல வந்து கேட்டது பிரண்ட்லண்ட் கமிஷனுடைய ரிப்போர்ட் 1987ல போட்டது. அதுலதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்போ வந்து நமக்கு இந்த எஸ்டிஜி கோல்ங்கிறது நானே ஷார்ட்கட்ஸ்ல வச்சு சொல்லியிருப்பேன். நானு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற சஸ்டைனபிள்ங்கிற வார்த்தை எல்லா இடத்துலயும் இருக்கும். ஏன்னா மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாரு, எப்பா இன்னைக்கு நீ அனுபவிக்கிற வாழ்க்கை வந்து உன் தாத்தா கொடுத்தது இல்ல, உன் பேரனுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. விச் மீன்ஸ் எதிர்கால சந்ததிகள் யூஸ் பண்ண வேண்டிய பெட்ரோலை, அவங்க யூஸ் பண்ண வேண்டிய டீசலை எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீ வந்து மைண்ட்ல வச்சு நீ வந்து ரிசோர்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு வளம் இருக்குன்னா அதை சஸ்டைனபிளா என்னைக்குமே இருந்துட்டு இருக்கணும். அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிறாங்க. இந்த கான்செப்ட் அறிமுகப்படுத்தினது இந்த பிரண்ட்லண்ட் கமிஷனுடைய அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிற ரிப்போர்ட் தான். அடுத்து 92ல இந்த 92 வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா 72லயே முதல் மாநாட்டை பேசினாலும் அதுக்கப்புறமா அந்த 92ல இருந்தா அது ஒரு கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. 1992 புவி உச்சி மாநாடு அப்படிம்பாங்க, ரியோ எர்த் சமிட். இந்த ரியோ எர்த் சமிட்ல அஜெண்டா 21 எதோட பாட்டுன்னு கேட்பாங்க. அதாவது 21ஆம் நூற்றாண்டுக்கான அஜெண்டா. அடுத்து இதுல வந்து ஒப்பந்தங்கள் வந்து சைன் பண்றாங்க. அதுல ஒண்ணு பார்த்தோம்னா சிபிடி அப்படிங்கிறது, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இந்த அப்ரிவேஷன் டிஎன்பிசி பர்ஸ்பெக்டிவ்ல முக்கியமான ஒண்ணா இருக்கும். ரொம்ப சிம்பிளா அதை வந்து கேட்டு போயிடுவாங்க. பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா என்ன? இப்போ நிறைய உயிரினங்கள் இருக்கணும். நம்ம வந்து ஒரு நெல்லுனா நெல்லு மட்டுமே இருந்ததுன்னா டைவர்சிட்டி கிடையாது. நமக்கு அந்த வகையில பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில பல்வேறு விதமான உயிரினங்கள் வந்து இருக்கும். ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே ஒரு கொடி இருக்கும், அதுல சின்ன சின்ன செடிகள் இருக்கும், நிறைய உயிரினங்கள் இருந்துட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி பல உயிரினங்கள் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி. அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். ஏன்னா ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, தேனீக்கள் மட்டும் அழிஞ்சு போச்சுன்னா உலகம் 4 வருஷத்துல அழிஞ்சு போயிருக்கிறாரு. ஏன் தேனீக்கள் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க என்ன நடக்காதுன்னா மகரந்த சேர்க்கை நடக்காது, பாலினேஷன் ஸ்டாப் ஆயிரும். பாலினேஷன் ஸ்டாப் ஆச்சுன்னா மலர் காயாக மாறாது. அப்ப காய் இல்லைன்னா கனி கிடையாது. உயிரினங்கள் முதல்ல வந்து புல்ல சாப்பிடுற மிருகங்கள் சாகும், அதுக்கப்புறம் அதை சாப்பிடுற எல்லாருமே சாகும். மொத்தமா 2000 எடுத்து வந்து முடிஞ்சு போயிடும். அப்ப பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டியது எக்காலஜிக்கல் பேலன்ஸ் வாங்க, அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது அடுத்தது பாத்தீங்கன்னா UNFCCC. இதுதான் நம்ம இப்ப வந்து பார்க்கும்போது இந்த கிளைமேட் சேஞ்சில் பாரிஸ் சமிட் 2015ல பாரிஸ் சமிட் என்ன சொல்றோம், புவி வெப்பமயமாதல் 2°C அதை நிறுத்தணும். நம்ம எஃபெக்டிவ்லி 1.5°C. அது வெப்பமயமாயிட்டே போச்சுன்னா என்ன ஆகும், அண்டார்டிகாலையும் ஆர்டிலையும் இருக்கக்கூடிய ஐஸ் உருகி போயிடும்.
அந்த ஐஸ் உருகுச்சுன்னா மொத்தமா தண்ணி ஆயிரும், அவ்வளவுதான், வேர்ல்டு முடிஞ்சு போயிடும். அப்ப அதை நம்ம வந்து என்னன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாம பாத்துக்கணுமா, பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச். அதுக்காகத்தான் இந்த UNFCCC யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது. இதுல பாரிஸ் டீல் போட்ட போது, பாரிஸ்னு இல்ல 92ல நம்ம வந்து ரியோ டி ஜெனிரோ பேசமா, 92க்கு அப்புறம் 97 5 வருஷம் கழிச்சு, ஏன்னா 5 வருஷம் டெட்லைன்ங்கிறான், 5 வருஷத்துல ஏதாவது பண்றா அப்படிங்கிறாங்க. 5 வருஷம் கழிச்சு தான் கியோட்டோ புரோட்டோகால் ஒண்ணு போடுறாங்க 1997. கியோட்டோ போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது நடைமுறைக்கு 2005 ஆகி போயிருது. ஒண்ணுமே பண்ணாம விடுறாங்க. பெருசா அது வந்து பைண்டிங்கே கிடையாது, யாரையுமே கண்ட்ரோல் பண்ணல. கண்ட்ரோல் பண்ணாத ஒப்பந்தம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் 2015ல பாரிஸ் கிளைமேட் டீல் போட்டாங்க. எல்லா நாடுகளுமே ஓரளவுக்கு என்னன்னா வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் 2 இருக்கு. ஏன்னா அந்த வளர்ந்தவங்க தான் அந்த காலத்திலேயே ஃபேக்டரி வச்சு நிறைய பொல்யூஷன் எல்லாம் கொடுத்தவங்க. இன்னைக்கு இப்போதான் நம்ம ஃபேக்டரி வச்சிருப்போம், எமிட் பண்ணிருப்போம், எப்பப்பா பொல்யூஷன் வரும் ஃபேக்டரியை மூடுங்க. நீங்களாம் ஃபேக்டரி வச்சிருந்த போது எமிட் பண்ணீங்களே, அதுக்கெல்லாம் கணக்கு இல்லையா? ஹிஸ்டாரிக்கல் ராங் யாரோடது? உங்களோட தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் நம்மனா யாரு? நம்மளும் நம்ம பங்காளி சைனாவும் நம்ம 2 பேரும் வந்து பார்த்தோம்னா என்ஜின் ஆஃப் growth அப்படிம்பாங்க. இப்பதான் நம்ம வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம நிறைய பொல்யூட் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களா முன் வந்து எவ்வளவு குறைப்பீங்க, இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கமிட்மெண்ட் INDC நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் நம்ம வந்து என்னன்னா நெட் ஜீரோ எமிஷன் 2070 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கிறோம். இப்ப இதுல அதை ஃபாலோ பண்றதா இந்த UNFCCC அப்படிங்கிறவங்க. அடுத்தது UNCCD. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா 3 C இருக்கு, அடுத்து CBD இருக்கு, அடுத்து CCD இருக்கு. இந்த மாதிரி இதை வந்து ஞாபகம், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் காம்பேட் டெசர்டிபிகேஷன். பாலைவனமாதலை தடுக்கணும். எப்படி பாலைவனமாதலை தடுப்போம்? மரங்கள் நிறைய இருந்துகிட்டே இருந்தா பாலைவனமாதல் தடுக்கலாம். மண்ணரிப்பை வந்து நம்ம வந்து தடுக்கணும். அப்ப மரம் வெட்டுறது வந்து ஸ்டாப் பண்ணணும். கிரீன் இந்தியா மிஷன் சொல்லி 2014ல, ஏன்னா நம்ம கிளைமேட் சேஞ்சுக்காக 2008லயே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 8 மிஷன் வந்து போட்டிருக்கோம். நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி. அதுல ஒண்ணுதான் அந்த கிரீன் இந்தியா மிஷன் 2014. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா கிரீன் தமிழ்நாடு மிஷன், அங்க கிரீன் இந்தியானா இங்க கிரீன் தமிழ்நாடு மிஷன் 2022ல செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி நம்ம வண்டலூர் ஜூல வச்சு ஆரம்பிக்கிறோம். நம்ம 33% ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும், ஃபாரஸ்ட் பாலிசி அதான் சொல்லுது. சோ பாலைவன தடுக்கிறதுக்கு நம்ம எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம். அடுத்து இந்த UNCCD இருக்குல்ல, காம்பேட் டெசர்டிபிகேஷன், அது 94ல இருந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. அடுத்து பார்த்தோம்னா மில்லனியம் டெவலப்மெண்ட் கோல். இப்ப நமக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வச்சிருக்கிறோம். 2015ல நியூயார்க் சமிட்ல வந்து அடாப்ட் பண்ணி 17 கோல் இருக்கு. 2030க்குள்ள அடையணும். ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கு, நல்ல ஷார்ட்கட்ல வச்சு நம்ம வந்து பார்த்திருப்போம். இதுல மில்லனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2000ல இருந்து 2015 வரைக்கும் இருக்கக்கூடியது. அதுல சுற்றுச்சூழல் பத்தி நம்ம வந்து இலக்கு 7 வந்து ஸ்பெசிபிக்கா வந்து சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க, நம்ம கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி சொன்னோம்ல 92ல ரியோ டி ஜெனிரோ, அதன் கீழே நம்ம ஒரு எஃபர்ட் எடுக்கணும்ல. 92ல அவங்க சொல்லிட்டாங்க, 2002ல 10 வருஷம் கழிச்சு என்ன பண்றோம்னா நம்ம ஒரு சட்டம் போடுறோம், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் சொல்லி ஆக்ட் போடுறோம். 2003ல வந்து பார்த்தோம்னா கேம் இன்டு ஃபோர்ஸ் வருது. இது எதுக்காக? 92ல அந்த சமிட்ல போட்டதுனால. இப்ப இதன் கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு அமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்துறோம். என்னன்னா கன்சர்வேஷனுக்காக. பயாலஜிக்கல் கன்சர்வேஷன் அப்படின்னா உயிரினங்கள் பாதுகாக்கணும். ஒண்ணு கன்சர்வேஷன், இன்னொன்னு ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் அப்படிமா. அதாவது பழங்குடி மக்கள் காலகாலமா இன்னைக்கு ஒரு செடி இருக்கு, ஆயுர்வேத செடி இருக்கு, மூலிகை செடி இருக்கு, அமேசான் காடுகளிலேயே கிடைக்காத அற்புதமான செடி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து பாதுகாத்து பழங்குடி மக்கள். நம்ம இன்னைக்கு உன்னை கண்டுபிடிச்சிட்டு இதுல வந்து ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இதை எடுத்துக்கிறவங்க எடுத்துட்டா காலாங்காலமா 1000 வருஷமா அதை பாதுகாத்து அவங்க தானே. அப்ப ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் அப்படிங்கிறாங்க. இது 2010ல ஜப்பான்ல வந்து நகோயா புரோட்டோகால் ஒன்று போடுறாங்க. அதுல வந்து ABS வந்து பேசுறாங்க. இப்ப நம்ம வந்து என்னன்னா இந்த பயாலஜிக்கல் கன்சர்வேஷனுக்காக மேன் அண்ட் பயோஸ்பியர் மிஷன் யுனெஸ்கோவுடைய பயாலஜிக்கலுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. ஒரு 18 பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நம்ம உடம்பு இருக்கு. ரிசர்வுக்கு முன்னாடி என்ன பார்த்தலாம்னா இந்த ஆக்ட் பார்த்தோம்னா 2002. அந்த 2002 ஆக்ட் கீழே நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி NBA அப்ரிவேஷன் முக்கியமான ஒன்று. ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா சென்னையில் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தோம்னா அது நேஷனல் லெவலில் இருக்கக்கூடியது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே மாநில தலைநகரங்கள்ல ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு அப்படின்னு இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா லோக்கல் லெவல்ல லோக்கல் பாடியில மெம்பரா இருப்பாங்க. பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி BMC. வாட் இஸ் BMC கேட்பான். பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிறதா BMC. இந்த அமைப்புல வந்து இருக்கக்கூடியது. அடுத்து உயிர்கோள காப்பகங்கள் ரிசர்வ் பார்த்தோம்னா மொத்தம் 18 ரிசர்வ். அதுல 3 தமிழ்நாட்டுல இருக்கு. ஒண்ணு நீலகிரி. நீலகிரினா நமக்கு தெரியும், தொட்டப்பேட்டால தான் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு குன்றுகளும் வந்து ஒன்னா வந்து இணையக்கூடியது. தமிழ்நாட்டில் தான் அந்த சம்பவம் வந்து நடக்குது. அதுல நீலகிரி, அது நீலகிரினா நீலமலை என குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போக்கக்கூடிய குறிஞ்சிப்பூ. அடுத்து மன்னார் வளைகுடா கல்ஃப் ஆஃப் மன்னார், இந்தியாவுடைய முதல் கோஸ்டல்ல இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ். அடுத்து அகஸ்திய மலை, இது 3 நம்மள்ட்ட இருக்கக்கூடியது.
அடுத்து ஹாட்ஸ்பாட் அப்படிம்பாங்க. ஹாட்ஸ்பாட்னா அங்க இருக்கிறது, அதாவது பயோடைவர்சிட்டி நிறைய இருக்கும். அதே சமயம் அது அழிவையும் எதிர்கொண்டுட்டு இருக்கும். அந்த மாதிரி 4 பிளேஸ் இருக்கு. ஒண்ணு ஹிமாலயாஸ். ஹிமாலயானா நான் ஜியோகிராஃபில வந்து நம்ம சொல்லியிருப்போம். வெஸ்டர்ன் ஹிமாலயா, சென்ட்ரல் ஹிமாலயா, ஈஸ்டர்ன் ஹிமாலயா. அதை வந்து நம்ம பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பூர்வாதின்னா கிழக்கு குன்றுகள். பீர்பாஞ்சல்னா காரகோரம், லடாக், ஜஸ்கரி, பீர்பாஞ்சல். இது வந்து மேற்கு பக்கம் இருக்கக்கூடியது. இமயமலையில ரொம்ப உயரமானது ஹிமாத்ரி. அதுக்கு கீழே ஹிமாச்சல். அங்கதான் மலை வாழிடங்கள் இருக்கும். உயரமான பீக்ஸ் எல்லாம் ஹிமாத்ரியில இருக்கும். எவரெஸ்ட் போன்ற சிகரங்கள்லாம் இருக்கிறது. ஹிமாச்சல்ல தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா டேராடூனு, முசோரி, சிம்லா, நைனிடாலு இந்த மாதிரியான ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்கக்கூடியது. அதுக்கு கீழே இமயமலை அடிவாரம் சிவாலிக்கு. சிவாலிக்கு ஒட்டி தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு தாரை அப்படிமா. முதல்ல வந்து பாபர் வரும். பாபர்ல அங்கிருந்து ஓடி வர்ற ஆறு உள்ளுக்குள்ள போயிடும். அது வந்து தாரையில அப்படியே தாரதாரையா தண்ணி இருக்கிற மாதிரி குப்பு குப்பு குப்புன்னு எந்திரிச்சு மார்சிலாண்டா தாரை இருக்கும். அதுக்கப்புறம் ஆறு ஓட ஆரம்பிக்கும். அது வந்து பழைய வண்டல்மண் பாங்கர். அதுக்கப்புறம் புதிய வண்டல்மண் காதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தோம்னா டெல்டா ஃபார்ம் ஆகி தண்ணியில போய் தண்ணி வந்து கடல்ல போய் கலந்துரும். இதுதான் அந்த செட்டப். இதுல நம்ம அந்த இமயமலை அடிவாரத்துல அந்த ரீஜன்ல வந்து பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி நிறைய இருக்கும். ஆனா மலை உச்சியில செடி கம்மியா இருக்கும். இமாலய மலைத்தொடர், இந்தோ பர்மா ரீஜனு, அப்புறம் சுண்டாலேண்ட் அப்படிங்கிறது நிக்கோபார் ஐலாண்ட் இருக்கக்கூடியது. தென் வந்து பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை சயாத்ரின்னு சொல்லுவோம். மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நமக்கு இருக்கக்கூடியது. அப்புறம் இந்த தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு நம்ம அந்த 2002 ஆக்ட் சொன்னோம்ல, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். அதுக்கு கீழே சில பிளேஸ வந்து நம்ம வந்து பல்லுயிர் பாரம்பரிய தலமா நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு. அதன்படி வந்து பார்த்தோம்னா 2022 தான். ஏன்னா 2002லயே சட்டம் வந்துருச்சு. 20 வருஷம் கழிச்சு அரிட்டாப்பட்டி மதுரை. இந்த அரிட்டாப்பட்டி வந்து பார்த்தோம்னா கரண்ட்ல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கதான் டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்க வரப்போகுது அப்படின்னாங்க. அப்புறம் போராட்டம் பண்ணா அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டங்ஸ்டன் பார்த்தோம்னா முதல்ல பல்பை கண்டுபிடிச்ச எடிசன். எடிசன் வந்து பார்த்தோம்னா கார்பனைஸ்டு ஒரு காட்டன் ஒரு நூலை தான் முதல்ல மின் விளக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அப்ப அதுதான் லைட்டை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது கூட சொல்லுவாங்க மோட்டிவேட் பண்றதுக்காக எடிசனுமே சொல்லியிருக்காரு ஒரு மேதை உருவாவதற்கு 99% சுயமுனைப்பும் 1% அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எனக்கு எங்க குருநாதர் சொன்னாரு, நீ உன்னுடைய ஹார்ட் ஒர்க் ஒரு பாயிண்ட்ல போயிட்டே இருக்கும். அதிர்ஷ்டம் ஒரு பாயிண்ட்ல வரும். அதிர்ஷ்டம் இந்த கோட்ல போகும்போது உன்னுடைய ஹார்ட் ஒர்க் அந்த கோட்டை போய் மீட் பண்ணும். நீ ஹார்ட் ஒர்க்கே பண்ணாம இங்கே இருக்கேன்னா அதிர்ஷ்டம் கிராஸ் பண்ணி போயிடும். அதாவது லாட்டரி டிக்கெட் விழுந்துரும்னு கடவுளே வரம் கொடுத்தாலும் டிக்கெட் வாங்கினா தான் விழுகும். அதையுமே வாங்காம கடவுள் வரம் கொடுத்துட்டாருன்னு நினைக்கூடாதுல்ல. அப்ப எடிசன் அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா இந்த டங்ஸ்டன்ல இருந்து ஏன் போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மின் விளக்குகள் பல்புகள்ல டங்ஸ்டன் நிலை பயன்படுத்தும். அந்த காலத்துல குண்டு பல்பு இப்ப எல்லாம் எல்இடி ஆயிப்போச்சு. குண்டு பல்பு பார்த்தா நல்லா சூடா இருக்கும். அந்த குண்டு பல்புல இலை வந்து டங்ஸ்டன் அதிக உருகுநிலை கொண்டது. வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது. அதே வீட்டுல இருக்கிற ஃபியூஸ் பார்த்தோம்னா பிசிக்ஸ் கொஸ்டின் இது உருகுநிலை வந்து குறைவா இருக்கும். கொஞ்சம் சூடாச்சுன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா சூடாகும். சூடானா உருகி போய் பீஸ் வந்து கட் ஆயிரும். அப்ப உபகரணங்கள் பாதிக்கப்படும். ஆனா டங்ஸ்டன் அப்படி இல்லை, உருகுநிலை ரொம்ப அதிகம். அப்ப இவங்க எடிசன் வந்து ரொம்ப நாள் ரொம்ப பொருளை வந்து ரெடி பண்ணிட்டே இருந்திருக்காரு. டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, ஒர்க் அவுட் ஆகல, டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அப்போ ஒரு மனுஷன் எத்தனை தடவை தோக்கலாம்? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. எடிசன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 10,000 தடவை தோத்தார் அப்படிம்பாங்க. எப்பா 10,000 தடவை நீங்க தோத்து போனியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல 10,000 தடவை எதை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தோல்வி என்பது படிப்பனைய அப்படிங்கிறது எடிசன் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வரைக்கும் எடிசன் அளவுக்கு உலகத்துல பேட்டன் வச்சிருக்க ஒருத்தருமே கிடையாது. 1000க்கு மேல பேட்டன். இத்தனைக்கு எடிசன் ஸ்கூலுக்கு போல. இன்னொன்னு பார்த்தோம்னா எடிசன் தான் ஒரு சயின்டிஸ்ட் கம் பிசினஸ் மேன். இன்னைக்கு டெஸ்லா இருக்காரு. டெஸ்லா இந்த நிக்கோலா டெஸ்லா எடிசன் வேலை செஞ்சவர். எடிசன் தான் முதல்ல சயின்டிஸ்ட் கம் பிசினஸ் மேன் இருந்திருக்காரு. ஸோ எடிசன் இருந்து வந்துருவோம். டங்ஸ்டன் சுரங்கம் அரிட்டாப்பட்டி மதுரை 2025 காசம்பட்டி திண்டுக்கல் காசு இல்லைன்னா திண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் வேர்டு சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ரீசெண்டா எலத்தூர் ஏரி ஈரோடு. எலத்தூர் ஏரி ஈரோட்ல இன்னொன்னு என்னன்னா நாகமலை. 2 சைட் வந்து பார்த்தோம்னா பல்லுயிர் பாரம்பரியத்தால எலத்தூரும் நாகமலை முக்கியமான ஒண்ணு. இது அப்படியே ஒரு பொறுத்துக்களை போடலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு மதுரை திண்டுக்கல் ஈரோடு. ஈரோட்ல 2 இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ராம்சர். ராம்சர் ஈரான் ஈர நிலம் ஈரான் ஈரோ அப்படின்னு ஞாபகம் 1971 வெட்லேண்ட் வந்து பாதுகாக்கும். வெட்லேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது முழுசா தண்ணியும் இல்ல முழுசா காஞ்ச இடம் இல்ல கொஞ்சம் அப்படியே சொதன்னு இருக்கக்கூடியதான். அது நமக்கு கடற்கரை ஓரங்களா இருக்கும் போது அங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செடி இருக்கும். அவிசீனியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவிசீனியா வந்து பார்த்தோம்னா அதுக்கு வேர் வந்து மண்ணுக்கு மேல வழக்கமா வேர் மண்ணுக்குள்ளதான் இருக்கும். வெளியில இருந்தா அது வேற்றிட வேர் அப்படிமோ. இப்ப நம்ம வந்து ஆலமரத்துல வந்து வேர் வந்து வெளியில வந்திருக்கும். அதே மாதிரிதான் இதுல என்னன்னா வேறு மண்ணுக்கு வெளியில் இருக்கும். ஏன்னா அந்த தண்ணியில அங்க வந்து ஆக்சிஜன் இருக்காது, உப்பு தண்ணி. அப்ப சுவாசிக்கிறதுக்காக சுவாச வேர்கள் நெமடோஸ்போர்கள் அப்படின்னு வெளியே வந்திருக்கும். இது வேர் வெளியே இருக்கிறனால சுனாமியே வந்தாலும் உள்ள இறங்க முடியாது. அதனாலதான் அதுக்கு பேர் அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வெட்லேண்டை பாதுகாக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கு. February 2 வேர்ல்டு வெட்லேண்டு.
1971 இந்தியா எப்பன்னா 1982ல நம்ம வந்து ஜாயின் பண்றோம். அப்பயும் இந்திரா காந்தி அம்மா தான் இருந்தாங்க. 82லயும் இந்திரா காந்தி அம்மா தான். ஏன்னா அவங்க 77 to 80 ஒரு ஷார்ட் டேர்ம் வந்தவங்க இல்ல. 80ல திரும்பி வந்துட்டாங்க. 82ல இந்திரா காந்தி அம்மா தான் இருக்காங்க. சோ 2025 படி 94 சைட் இருக்கு. இந்தியாவுல 94 சைட் இருக்கு. எந்த ஸ்டேட் அதிகமான ராம்சர் சைட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல 20 சைட் இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிகமான சைட் இருக்குன்னு கேட்டா ராமநாதபுரம் இருக்கு. வேர்ல்டு லெவல்ல இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா 3வது இடத்துல இருக்கு. மொத்தம் வந்து பார்க்கும்போது 2600க்கு மேல சைட்ஸ். வெட்லேண்ட் சிட்டி அப்படிம்பாங்க. அதாவது வெட்லேண்ட் இருக்கு ஒரு நகரமாவும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெட்லேண்ட் சிட்டி இந்தூரும் உதயபுரம். இதுல இந்தியாவிலேயே மிகப்பெரிய ராம்சர் சைட் சுந்தர்பன். அங்க டைகர்ஸ் இருக்கு. அது வந்து பார்த்தோம்னா சதுப்பு நிலத்துல மிகப்பெரிய சதுப்பு நிலம் சுந்தர்பன் அப்படிங்கிறது. கங்கையும் யமுனையும் கங்கை எல்லா ஆறு கலந்து வரும்போது கங்கை பிரம்மபுத்திரம் ரெண்டு சேர்ந்து உருவாக்கக்கூடியது. அடுத்து இந்தியாவின் மிகச்செரிய ராம்சர் தலம் ரேணுகா வெட்லாண்டு ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. சிலிகா கேலதியோ அப்படிங்கிறது முதல்ல சேர்க்கிறது. இதுல அந்த கேலதியோ அப்படிங்கிறது மான்ட்ரியல் உடன்படிக்கைனா ஓசோனை பாதுகாக்கிறது. மான்ட்ரியக்ஸ் ரெக்கார்டுன்னு சொன்னாங்கன்னா ராம்சர் கீழ் இருக்குது. மான்ட்ரியஸ் ரெக்கார்ட்ல ஒரு ராம்சர் தலம் இருக்குன்னா அது வந்து அபாயமான இடத்துல இருக்கு. அதை நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி கேலதியோ தான் முதல்ல சேர்க்கப்பட்டுச்சு. அடுத்து 2022ல மட்டுமே ஒரே வருஷத்திலேயே 49 சைட் வந்து இந்தியால இருந்து உள்ள போயிருக்கு. ரீசெண்டா இருக்கக்கூடிய சைட்ல முக்கியமானது பாருங்க, கரவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அரியலூர் ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் தான். நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த டெவலப்ல ஹெச்டி இண்டஸ்ட்ரியில கடைசியில் இருக்கக்கூடியது. சிமெண்ட் ஃபேக்டரி டான்சிம் அங்கதான் ஆரம்பிச்சாங்க. அடுத்து லாங்குட் ஷோலா ரிசர்வ் தமிழ்நாடு நீலகிரி. அடுத்து நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர் வந்து நஞ்சராயன். கழுவேலி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு விழுப்புரம். சக்கரக்கோட்டை வந்து பார்த்தோம்னா ராமநாதபுரம். தேர்த்தங்கல் ராமநாதபுரம். உத்துவா வந்து ஜார்க்கண்ட். மேட்ச்ல போட்டு கேட்கலாம் ஏன்னா ரீசெண்டா இருக்கிறதுனால கரண்ட்ல. உத்துவா வந்து ஜார்க்கண்ட். அப்புறம் கெச்சியோபல்ரி சிக்கிம். கிச்சன் பாருங்க, கிச்சன் வச்சிருக்கான் ராஜஸ்தான். மெனார் ராஜஸ்தான். போகோபில் வந்து பார்த்தோம்னா பீகார். அடுத்து ப்ராஜெக்ட் டைகர். டைகரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டைகர் மேல நமக்கு என்ன பாசமா டைகரை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு இல்ல. ஒரு டைகர் இருக்குன்னா டைகரோட எண்ணிக்கை இருக்கும் பொழுது அந்த இடத்துல மானுடைய எண்ணிக்கை கட்டுப்பாட்டுல இருக்கும். டைகரை நம்ம ஃபுல்லா வேட்டையாடிட்டோம்னு வச்சுக்கோங்க, மானுடைய எண்ணிக்கை அதிகமாயிரும். மான் அதிகமாச்சுன்னா எல்லா புள்ளியும் அது மேஞ்சிரும். அப்ப காடு அழிஞ்சு போயிடும். காடு அழிஞ்சா நாடு அழிஞ்சு போயிடும். அதனாலதான் டைகர் மேல நமக்கு பாசம். இந்த புலியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க, அந்த புலி வேட்டைக்கு போறதுன்னா ஒரு கௌரவம். புலியை போய் துப்பாக்கி எடுத்துட்டு போய் டுமில் தூரத்துல சொல்றது அது ஒரு கௌரவமா இருக்கு. நம்ம கூட ஹிஸ்டரியில ஐஎன்எம்ல 1911 இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டது. அதுவும் பழைய டெல்லி வேணா புது டெல்லி வேணான்னு கேட்டு வாங்கிட்டு போறேன். லூட்டிசன் வந்து டெவலப் பண்ற எட்மண்ட் பேக்கர் லூட்டிசனும் புதுடெல்லி வந்து வடிவமைக்கிறாங்க. அப்ப 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வர்றாப்புல தலைநகரத்தை மாட்டி இருக்கிறதுக்கு. இந்த 5ஆம் ஜார்ஜ் வருகை 5ஆம் ஜார்ஜ் வந்தோடனே இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய கெஸ்ட் வர்றாங்கன்னா கவனிப்போம்ல, பக்கத்துல என்ன தியேட்டருக்கு படத்தை கூட்டு போவோம். அவங்க அந்த காலத்துல 5ஆம் ஜார்ஜ் என்ன பண்ணிருக்காங்க, நேபாள் மன்னர் ராணா வந்து வாங்க ராஜா நம்ம வந்து வேட்டைக்கு போவோம்னு கூப்பிட்டுருக்காப்ல. சும்மா இல்ல, 300 யானை 14,000 பேர் துணைக்கு. இதுக்கு பேர் வேட்டைக்கு போறது. 300 யானை 14,000 பேர் துணைக்கு. இத்தனைக்கு மன்னர் வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே 20 பேர் கொண்ட ஒரு தனிப்படைகள் வந்து உள்ள இறங்கிட்டாங்க. போய் புலிகள் எல்லாத்தையும் விரட்டி எங்க இருக்குன்னு மன்னருக்கு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா யானையை வச்சு கார்னர் பண்ணி கூட்டு வர்றது. மன்னர் அழகா யானை மேல உட்காந்து டுமில் சுடுவாப்ல. 39 புலியை சுட்டிருக்காப்ல. அது மட்டும் இல்ல, கிளியில இருந்து காண்டாமிருகத்தில இருந்து கரடியில இருந்து ஒரு 70க்கு மேற்பட்ட அனிமல்ஸ் வந்து போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கிலாந்துக்கு. போற வழியிலே செத்து போச்சு. பிரிட்டிஷ்க்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்கு நம்ம புளிய சுடுறது. புளிய சுட்டு ஒரு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுட்டா அவங்க பெரிய வீரங்கன்னு சொல்லி நினைப்பு. அப்ப நம்மளும் வந்து என்னன்னா புலி வேட்டையாடுறது இருந்ததுன்னா புலி தோலுக்கு வந்து மதிப்பு அதிகம். அப்புறம் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணோம். 72ல அம்மையார் இந்திரா காந்தி அவங்க வந்து அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 73ல ப்ராஜெக்ட் டைகர் போடுறாங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்டுலயே சக்சஸ்ஃபுல் கன்சர்வேஷன் மெத்தட். எப்படி நீங்க வந்து புலியோட எண்ணிக்கை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னு உலகமே ஆச்சரியப்படக்கூடிய மெத்தட் தான் இந்த டைகர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது. சோ அதுக்குன்னு தனியா ரிசர்வ் போட்டு நம்ம பாக்குறோம். சட்டமே ஒண்ணு வந்து என்னன்னா லீகல் பாடியா, அதான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 72. அதுக்கு கீழே நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி NTCA சொல்லி ஒண்ணு வந்து 2005 போட்டிருக்கோம். இன்னொன்னு புலி அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ஒரு புலிய மேன் ஈட்டர், அதாவது மனுஷனை சாப்பிட வச்சுக்கோங்க. புலியோட டயட் லிஸ்ட்ல நம்ம கிடையாது. மனுஷனை சாப்பிடாது. 2 காரணம் என்னன்னா, புலியை பொறுத்த வரைக்கும் மத்த எல்லா மிருகங்களையும் ரொம்ப கம்பேர் பண்ணும்போது மனுஷனை சாப்பிட்டா பெருசா ஒண்ணும் தேராது. ஏன்னா அது அடிச்சா நல்லா சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும். மனுஷன் அந்த மாதிரி டயட் கிடையாது. இன்னொன்னு, தன்னை விட உயரமானவங்களை பார்த்தா புலி வெக்கப்படும். அப்ப நம்ம ஹைட்டா இருக்கோம்னா ஐ கான்டாக்டே மேக் பண்ணா ஷை டைப். அப்புறம் எப்படி புலி வந்து மனுஷனை வேட்டையாடுதுன்னு பார்த்தோம்னா, நார்மலா நமக்கு வந்து காட்டுல வந்து எல்லா டைகருமே இப்ப கூட
டைகர் சென்சஸ் அப்படிமா, டைகருடைய கணக்கெடுப்பு 2022 நடந்தது. எவ்ரி 4 இயர்ஸ் நடக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அதுக்கு மொபைல் ஆப் ஒன்று வச்சிருப்பாங்க. 2017 யூபிஎஸ்சில கேட்டது எம் ஸ்ட்ரைப் அப்படிம்பாங்க. எம் ஸ்ட்ரைப்னா எதோட தொடர்புடையது அப்படிங்கறத கேள்வி. எம் ஸ்ட்ரைப் அப்படிங்கிறது டைகருடைய கணக்கெடுப்புக்காக நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய அதோட மானிட்டர் பண்ணக்கூடிய சிஸ்டம். இப்ப நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்புனா வீட்டுக்கு போய் வீட்டுல யார் இருக்கீங்கன்னு கதவை தட்டி கணக்கெடுத்துடலாம். புலிகிட்ட போய் கணக்கெடுக்க முடியுமா? முடிச்சு விட்டுரும், சாப்பிட்டுரும். அப்ப புலியை வந்து என்னன்னா சில அடையாளங்கள், அதோட எச்சங்கள். இன்னொன்னு புலி ஒரு இடத்துல இருக்குன்னா அடையாளம் போடும். மண்ணுல புராண்டி வச்சிருக்கோம், மரத்துல வந்து புராண்டி வச்சிருக்கோம். அப்படி புராண்டி வைக்குதுன்னா அந்த டெரிட்டரி மார்க்கிங் அப்படிம்பாங்க. அந்த டெரிட்டரியில அந்த ஒரு புலி தான் இருக்கும். அது ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் அதுதான். ஒருவேளை அதுக்கு வயசாகி போச்சுன்னா அப்ப இன்னொரு புலி வேற யாரா வந்தா சண்டை நடக்கும். சண்டையில தோத்து போன புலி வெளியில வரும். அப்பவும் வீக்கான ஐட்டம் நம்ம அப்பதான் ஊர் பக்கம் வந்து ஆடோ கோழி அடிச்சுட்டு இருக்கோம். சுத்தமா வேட்டையாடவே முடியலன்னா ரொம்ப ரொம்ப வீக்கான அனிமல் அப்பதான் மனுஷன் வரும். இவங்களை அடிச்சோம்னா நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல அது வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வைல்ட் லைஃப் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அப்படிம்பாங்க. அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் நமக்கு வந்து பார்க்கும்போது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஒன் ஆஃப் த ஆல் இந்தியா சர்வீஸ் 1966 கிரியேட் பண்ணப்பட்டது. அதுல டிஎஃப்ஓ போஸ்ட் வர்றாங்கன்னா அவங்களுடைய உயர்ந்தபட்ச பதவி சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். அதாவது நம்ம போலீஸ்ல ஒரு போலீஸ் குரூப் இருக்காங்க, டிஜிபி இருக்காங்கல்ல, அதே மாதிரி சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அப்படிங்கிறவங்க இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான செக்ரட்டரி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர் தான் வந்து அந்த மேன் ஈட்டர் சொல்லி டிக்ளேர் பண்ணுவார். சோ அப்படி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வேட்டையாடலாமா இல்ல புடிச்சு கொண்டு போய் எங்கேயா ஜூல் அடைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சோ டைகர் கன்சர்வேஷன் இவ்வளவு இருக்கு. இதுல இதெல்லாம் சொல்லிட்டோம். இந்த கொஸ்டின் எம் ஸ்ட்ரைப் வந்து கேட்டாங்க. 1972 ஆக்ட் படி தான் 38L செக்ஷன் தேவையில்ல. 1972 படி கிரியேட் பண்ணப்பட்டதான் என்டிசிஏ அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ் புக்லயே இருக்கக்கூடியதான் களக்காடு முண்டந்துறை, திருநெல்வேலி, தூத்துக்குடி. ஆனைமலை டைகர் ரிசர்வ் அது வந்து பார்த்தோம்னா இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதுதான் ஆனைமலை டைகர் ரிசர்வ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். திருப்பூர், கோயம்புத்தூர் வரக்கூடியது. அடுத்து முதுமலை வந்து பார்த்தோம்னா நீலகிரி. சத்தியமங்கலம் தெரியும், அங்கதான் அந்த கிரேட் வீரப்பன் இருந்தாரு. அவர் இருக்க வரைக்கும் புலியெல்லாம் பத்திரமா தான் இருந்திருக்கு, இப்பவும் பத்திரமா தான் இருக்கு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஈரோடு. ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை வந்து பார்த்தோம்னா தென்காசி, தூத்துக்குடி, தேனி, மதுரை பல டிஸ்ட்ரிக்ட் வந்து சேர்ந்து வரக்கூடியதா இருக்கு. அடுத்து ஏன்னா மேகமலை தேனியில சுருளி இருக்கு, முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், போயிட்டு வரலாம். அங்க புலி இருக்கு பாத்துக்கோங்க. ஜூலை 29 இன்டர்நேஷனல் டைகர் டே, உலக புலிகள் தினம். எப்ப டிக்ளேர் பண்றாங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். நான் நான் ப்ரிப்பரேஷன் வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும் போது 2010 கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறேன். அப்ப இதை வந்து இந்த சமிட்லாம் வந்து என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் டைரியில் இருக்குது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டைகர் சமிட் 2010. அடுத்து இந்த 2020 தீம் பார்த்தோம்னா செக்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் டைகர்ஸ் வித் இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அட் த ஹார்ட். புலி மட்டும் இல்ல, புலியோ சிங்கமோ எதை பாதுகாப்புனாலும் நம்ம பாதுகாக்க முடியாது. அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் அவங்க தான் வந்து அனிமல்ஸ் வந்து கரெக்டா வந்து பாத்துக்குவாங்க. சோ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வந்து நம்ம என்ன பண்ணணும், செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதா டார்கெட்டா இருக்கு. அப்புறம் டைகர் சென்சஸ் 2022, ஏன்னா 4 வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் நடக்க போகுது. என்னன்னா 3682. நான் 2010 நான் கரண்ட் அப்ப இருக்கும்போது 1707 சொல்லி அப்ப இன்க்ரீஸ் ஆச்சு. அதை கூட ஞாபகம் வச்சுட்டேன். அவுரங்கசீப்போட டெத் இயர் 1707. டைகர் நம்பர் ஞாபகம் வச்சுக்க. இப்ப பாருங்க கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிடுச்சு. 3682. உலக புலிகள் எண்ணிக்கையில 75% அது. எங்க வந்து புலி அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துல அதிகமா இருக்கு நம்பர் ஆஃப் டைகர்ஸ். டைகர் ரிசர்வ் அதிகமா இருக்கிறது மத்திய பிரதேஷ். 785 புலிகள் வந்து அங்க இருக்கக்கூடியது. மொத்த டைகர் ரிசர்வ் எவ்வளவுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நம்பர் வந்து 58. இதுல கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு மார்ச் மந்த் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் விழுகுது. 58 டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேசல நமக்கு வந்து பார்த்தோம்னா மார்ச் மந்த்ல தான் டிக்ளேர் பண்றாங்க. கடைசி 3 பாருங்க. முருகாசிதா தாமோர் அப்படிங்களா சத்தீஸ்கர்ல 2024. இந்த வருஷம் 2024 வந்து பார்த்தோம்னா ரதபாணி மத்திய பிரதேசம் 2024. அடுத்து மாதவ் அப்படிங்கறதா கடைசி டைகர் ரிசர்வ். ஏற்கனவே அங்க வந்து பண்ணா இருக்கு, நிறைய டைகர் ரிசர்வ் இருக்கு. அதுல மாதவ் அப்படிங்கிறது 2020 டிக்ளேர் பண்ணக்கூடியது. சோ ஓரளவுக்கு டைகர்ஸ் பார்த்திருக்கோம், ராம்சர் பார்த்திருக்கோம், என்விரான்மெண்ட் பத்தி ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். இதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இதுல இருந்து நம்ம ஈஸியா வந்து டெவலப் பண்ணலாம். வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த டாபிக்ல வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.